அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. நிலாக்கா, இப்ப சொல்லுங்க, என் பிரியாணி எப்படி இருந்து? அதான் மக்கள் எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் உள்ளால வரும்போதே தேவையில்லாத காயெல்லாம் வெட்டி முடிச்சு போட்டுட்டு இருந்தேன். அது எப்படி இவ்ளோ டேஸ்டா போவோம்? சாரா கைய வச்சா ராங்க போவதில்ல. ஏடி போதும், ஒரு மாதிரி துடிக்காத இனிமே. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எல்லுக்கான பிரியாணி செஞ்சுட்டா. ஆள்வெல்லாம் வாயில போட்டு தின்ன நேரத்துல இருந்து ஒரு நேரம் இருப்பு வர மாட்டேங்குது குட்டிக்கு. நிலாக்கா, நீங்களே சொல்லுங்க. எல்லாரும் எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொன்னாங்கல்ல, இப்ப எல்லாரையும் வாயடிக்க வச்சுட்டோம்ல. சாரா தங்கம், பாட்டிமாவே உன் மேல கோவமா இருந்தாவ. நீ பண்ணன பிரியாணியை சாப்பிட்டதுக்கு பிறகு அந்த கோவம் எல்லாம் போயிட்டாங்க அவங்களுக்கு. அதான் சாரா ஸ்பெஷல். என்ன வகை இது? காலை இடிபட்டு இருக்கு. என்னெல்லாம் கொஞ்சம் தள்ளு. இது யாராக ஒரு பிரியாணியை சமைச்சு உள்ள ஒளிச்சு வச்சிருக்காவ. ஆமா, சாரா பண்ண பிரியாணி எல்லாரும் சாப்பிட்டாவே தீந்து போச்சு. இது என்ன வகை அப்படியே வச்சிருக்காவ? ஏன் பாட்டிமா, ஒருவேளை அண்ணா அம்மா எதுனா இங்க வந்தாவளா? அவள அடுப்புக்கிற பக்கமே இந்த பெண்ணு வர விடல. அது பிறகு யாராக இப்படி சமைச்சு வச்சிருப்பா? இதுல தானே நம்ம சமைச்சோம். இந்த பாத்திரம் நம்ம சமைச்சதுன்னா அப்ப எல்லாரும் சாப்பிட்டது? ஒருவேளை வீட்டுல நிறைய ஆம்பளைகள் இருக்காவ. டாக்டர், இன்ஜினியர், போலீஸ், பிசினஸ் மேன் எல்லாரும் இந்த வீட்டுல இருக்காவ. ஒருவேளை இவங்கள யாருக்காவது பிடிக்காம வெளியில இருந்து என்ன கலந்து அனுப்பி வச்சிருப்பாவளோ? ஆனா இந்த பாத்திரம் தான் நம்ம சமைச்சது. எல்லாரும் சாப்பிட்டு பாருங்களா? இப்படி மொத்தமா சமைச்சு நம்ம வீட்டுக்குள்ள வச்சுட்டு போனது யாரும் தெரியலையே. ஐயா பாட்டிமா, ஒரே கசப்பா இருக்குது. பிரியாணி இல்ல, வேற என்னமோ கலந்து வீட்டுல கொண்டு வச்சிருக்காவ. ஐயோ, கலந்து வைக்கல, இதுதான் நான் பண்ண பிரியாணி. அக்கா, என்ன கலந்துருக்காவ? ஒரே கசப்பா இருக்கு சாரா. யார வியானே நம்ம வீட்டுல கொண்டு வச்சுட்டு போன மாதிரி இருக்கு. அதுவும் இப்படி ஒளிச்சுல வச்சிருக்காவ. இது எந்த அரகருக்கு பிடிச்ச வச்சிருக்கான்னு தெரியலையே. எவனா அந்த சிக்கன் பிரியாணிக்குள்ளாடி பாகற்காய் அரைச்சு போடுவானா? ஐயே, பிரியாணில பாகற்காயே போட்டுருக்காவ. இந்த பக்கத்து வீட்டுல உள்ள இதுல கூமுட்டையெல்லாம் தான் இருக்கும். செஞ்சுக்கிட்டு வாயில வச்சு தின்ன முடியாதோன்னா நம்ம வீட்டுல கொண்டு வச்சுட்டு போயிருக்காவ. இனிமே நம்ம எல்லாம் மண்ணை வெட்டி புதைச்சணும். பாட்டிமா, பாகற்காயா அப்படின்னா அது என்ன காய்? ஏடி, பாகற்காய் தெரியாமலா பிரியாணி பண்ணுன? எப்படியோ எக்குதப்பா கையில கிடைச்சதெல்லாம் போட்டு கொஞ்சம் டேஸ்ட் வந்துட்டு. சாரா, பாகற்காய்னா என்னன்னு தெரியாதா? பாத்துருப்பேக்கா. இதுதான் பாகற்காய். ஒழுங்கா காய் பேர் கூட தெரியாம எப்படியாக பிரியாணி சமைச்ச? இதுவா பாட்டி? இது புடலங்காய். யாட்டி யாட்டி, நீ எனக்கு காய் படிச்சு தரியா? இதுதாண்டி பாவக்காய். நீ சொல்லதே புடலங்காய். அது இந்த பெரிய நீளத்துக்கு இருக்கும். புடலங்காய்க்கு பாவக்காய்க்கு வித்தியாசம் தெரியாதவெல்லாம் பிரியாணி சமைச்சு போட்டுருக்காளே. இவள மாதிரி எதனா கூமுட்டை தான் இதை சமைச்சு போட்டுருக்கான். ஆனாலும் பாட்டிமா, இப்படி சமைச்சிருக்காவ பாத்தீங்களா? எப்படியா இதை சமைச்சது யாருன்னு கண்டுபிடிச்சு நம்ம சாராட்ட அவியல டியூஷன் விடணும். அப்பனா இதுதான் நாம சமைச்சது. இது எப்படி மாறி இருக்கும்? ஏன் பிரியா, நாம எல்லாம் லூலு ஹோட்டல்ல டைரக்டா போய் சாப்பிட்டு வந்துருவோம். டாக்டர் என்னத்துக்கு அடிக்கடி லூலு ஹோட்டல்ல சொல்லிட்டு இருந்தாரு? ஒருவேளை நாம நல்லா சமைக்கலன்னு தெரிஞ்சு அவர் எதுனா ஆர்டர் பண்ணி வச்சிருப்பாரோ? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவர் ஆர்டர் பண்ணியிருந்தா என்னைய கலாச்சிட்டே இருந்திருக்க மாட்டாருல. என் பொண்டாட்டி உங்களுக்கு இவ்வளவு அழகா சமைச்சு தந்த பிறகு கூட உங்களுக்கு நக்கல் பேச்சலாம். அப்பனா ரோஹித்தா இருக்குமா? ரோஹித் கூட சாப்பிடும்போது தண்ணி குடிச்சிட்டே இருந்தாரே. இல்லன்னா சாப்பிடும்போது தண்ணி ரொம்ப குடிக்க மாட்டாரு. நிலாக்கா, என்ன தங்க சொல்லு. இவங்க சாப்பிட்டுக்கிட்டு மேல போயிட்டாவெல்லாம். அப்பவே போயிட்டாரு சாரா. இந்நேரம் ஒரு தூக்கத்தை போட்டிருப்பாரு. வழக்கமா எங்க வீட்டுல ஆம்பளையில் சாப்பிட்டோன்னா தட்டை அப்படியே தூக்கி போட்டு போக மாட்டாவ. அவங்க வேலையை அவங்க தான் பண்ணணும். அதனால அவரே கிளீன் பண்ணிட்டு தான் போவாரு. இது அத்தை சின்ன வயசுல இருந்தே படிச்சு கொடுத்தது. ஆமா, சாப்பிட்டுக்கிட்டு நீ பொம்பளை தானே, பிளேட்ட கழுவ தெரியாது அப்படின்னு மூஞ்சிலே தூக்கி விட்டுட்டு போறாவ. அது மாதிரி இன்னைக்கே ரோஹித் சாப்பிட்டு தட்டை கிளீன் பண்ணிட்டாரோ? இங்க அண்ணாமா விடுவாங்களா? தட்டை தொட விடல, கிளீன் பண்றதுக்கு தான் அங்க தூக்கி போட்டுருக்கு. எல்லாரையும் விட ரோஹித் மாப்பிள்ள தான் நிறைய சாப்பிட்டுருக்காரு நீ பண்ண பிரியாணிய. 2 தடவை அவரே போய் எடுத்து வச்சு சாப்பிட்டுருக்காரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாட்டிமா கையில இருந்து தண்ணி அவர் தட்டுல கலந்துட்டு அது பிறகு சாப்பிடல. அண்ணாமா தட்டை வாங்கி என்ன தூக்கி போட்டிருக்காவ. அப்படியா? சரிக்கா. இது இப்ப எங்கேயாவது அடிச்சு பறந்து போயிட்டு இருக்கு. பாட்டி கையில இருந்து தண்ணி கொட்டுறதுக்கு முன்னாடியே நல்லா சாப்பிட்டாருலாம். ஆனா இது நம்ம சமைச்சது மாதிரி இருக்கு. இதே நல்லா இருக்குன்னு எடுத்து சாப்பிட்டாரு. அப்பனா ரோஹித் தான் கடையில இருந்து ஆர்டர் பண்ணிருக்காரு. ஆர்டர் பண்ணிட்டு நாம சமைச்சது தான் அவர் சாப்பிட்டிருக்காரு. கசந்துட்டு இருந்ததுனாலதான் அடிக்கடி தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருந்திருக்காரு. பாவம். எல்லாம் என்னாலதான். தேவையில்லாத வேலை பார்க்க போய் தான் இப்படி ஆயிட்டு. ஹோட்டல்ல இருந்து பிரியாணி வாங்குறதுனாலதான் நல்லா இருந்திருக்கு. ஆமா தோரா, நீங்க எல்லா ஃபைலையும் எனக்கு அனுப்புங்க. யாருக்கு நீங்க பயப்பட வேண்டாம். அவன் கேட்டா இவன் கேட்டான்னு சொல்லிட்டு நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க எந்த ஃபைலையும் யாருக்கும் தூக்கி எடுத்து கொடுத்துறாதுங்க. ஆமா. ஏன்? நீங்க பாருங்க, நான் திருப்பி கூப்பிட்டேன். அட சாராக்கு என்னாச்சு? என்னை தூக்குங்க. நீ தூக்கணுமா? எதுக்கு அழுதுட்டு நிக்க? நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. தூக்கிட்டா போச்சு. ஐயே, அழுதுட்டு இருக்க? எல்லாருக்கும் டேஸ்டா சமைச்சு கொடுத்துட்டு நீ அழுதுட்டு இருக்க? சாப்பிட்டியா? யாரோ எல்லாரும் சொல்ற மாதிரி நான் வேஸ்ட் தானே.
எனக்கு ஒண்ணுமே தெரியல. எல்லாரும் சொல்ற மாதிரி தண்ணி வைக்கிறதுக்கு காஃபி போடுறதுக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் எப்பவுமே சமைச்சு படிச்சிட மாட்டேன். அப்படின்னு யார் சொன்னது உன்ட்ட? இன்னைக்கு எவ்வளவு அழகா சமைச்சிருக்க நீ. எல்லாருமே உன் சமையல பத்தி தான் பேசிட்டு இருக்காவ. இதுல என்னடானா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. ஏன் நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க ரோஹித்? அதுலதான் பாகற்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன்னு தெரியும்ல உங்களுக்கு. அது பிறகு என்னைய கிண்டல் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு தானே நீங்க வேற ஆர்டர் பண்ணிருக்கீங்க. யார் சொன்னா அப்படி? எனக்கு தெரியும். நான் சமைச்சதை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க நான் சமைச்ச அந்த பாகற்காய் பிரியாணியை தான் சாப்பிட்டிருக்கீங்க. யார் ஒன்று தப்பு தப்பா சொல்லி தந்தது? அது பக்கத்து வீட்டுல இருந்து யாரோ கொண்டு வச்சது. அதை அத்தையே தூக்கி போடணும்னு சொல்லிட்டு இருந்தாவ. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அதுதான் நான் சமைச்சது எனக்கு நல்லாவே தெரியும். நான் தான் இது ஒரு காய் தானேன்னு பாகற்காயும் கட் பண்ணி போட்டேன். இப்ப அதுக்கு என்ன? நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? சரி ஆர்டர் தான் பண்ணீங்கல்ல, அதையே நீங்களும் சாப்பிட்டுருக்கலாம்ல. இங்க பாரு, நீ நிஜமாலுமே சூப்பரா சமைச்சிருக்க. ஆனா என்ன, ஆர்வ கோளாறுல பாகற்காயும் கட் பண்ணி போட்டுட்ட. ஒருத்தங்களால முதல் ட்ரைலயே பெர்ஃபெக்டா பண்ண முடியுமா? அது மட்டும் இல்லாம என் சாரா இப்பதான் எல்லாம் படிச்சுட்டு இருக்கா. அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு நடக்க தானே செய்யும். நீங்க எதுக்கு ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணீங்க? இப்ப இதுவே எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. நான் சமைக்காத ஒண்ணு எடுத்து வச்சுட்டு நான் சமைச்சேன்னு எல்லாரும் பெருமையா பேசிட்டு இருக்காவ. பாராட்டுறதுக்கெல்லாம் ஆட்கள் அப்பப்பதான் வரும். நல்லா அந்த நேரத்துல அனுபவிச்சிடணும். ஃப்ரீயா விடு. ஃப்ரீயா எல்லாம் விட முடியாதுங்க, கீழே விழுந்துருவேன். பிடி என் கண்ட்ரோல்ல இருக்கும்போது எப்படி கீழே விழுவ? ஆமால. ஆமால. ஆமாதான். ஏங்க உங்களுக்கு எப்பவாவது தோணி இருக்கா என்னன்னு? ஒரு சமைக்க கூட தெரியல இவளுக்கு, இவாளெல்லாம் இங்கே கிடந்துருட்டு அப்படின்னு என்னைக்காவது உங்களுக்கு தோணி இருக்கா? ஆமா, அப்படி தோணுனதுனாலதான் போலீஸா இருந்துட்டு செவரி ஏறி குதிச்சு வந்தது. ஆமா பாத்தீங்களா, எங்க வீட்டு செவரெல்லாம் ஏறி குதிச்சு உண்மையான போலீஸ் நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டியா? எல்லார்கிட்டயும் போய் நான் சமைக்கல ஹோட்டல்ல உள்ளதுன்னு சொல்லிட்டு வருவான். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, நீ சமைச்சதாவே இருக்கட்டும். எல்லாரும் உன்னை கிண்டல் பண்றாங்க, நீ தானே ஃபீல் பண்ணிட்டு இருந்த. இப்ப தெரிஞ்ச தெரியாமலோ நீ நல்லா சமைப்பேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம். ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு ரோஹித். எதுக்கு நீங்க அந்த கசப்பை சாப்பிட்டீங்க அப்படின்னு? ஏன் பொண்டாட்டி சமைச்சிட்டு எப்பவும் டேஸ்ட் தான். எனக்கு டேஸ்ட் தானே. எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ உளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. ஏங்க சொல்லுங்க. ரோஹித்க்கு சாரா மேல எவ்வளவு லவ் இல்ல? வெளியே பாக்குறதுக்கு எலியும் பூனை மாதிரி அடிச்சிட்டு இருக்காவ. அவ ஃபீல் பண்ணிட கூடாதுன்னு என்னெல்லாம் வேலை பார்த்திருக்காரு. அதுவும் மாமியார் வீட்லயே வந்து நான் கூட எவ்வளவு நாள் நினைச்சிருக்கேன், எதுக்கு எப்பவும் சண்டை போட்டுட்டே இருக்காவ அப்படின்னு. வெயில் சுள்ளுன்னு அடிக்குது, இவர் வெளியே போய் நின்று போன் பேசிட்டு இருந்தாரு. கேட்டுட்டு நின்னா லூலு ஹோட்டலுக்கு போன் பண்றாரு. அது பிறகு உங்கள்ட்ட வந்து சொன்னாரா பாகற்காய் நிறைய கட் பண்ணி போட்டிருக்கான்னு? சொல்லல, நானா போய் கிச்சன்ல செக் பண்ணேன். அங்கதான் மேடம் நல்லா பண்ணி வச்சிருக்காவ. சமைக்கும் போது யாருன்னா ஹெல்ப் பண்ண வரலையான்னு கேட்டா எழுப்பி போவே மாட்டா. 11 மணி வரைக்கும் தூங்குவா. இப்ப உடனே எல்லாம் படிச்சிடானேனா ஒரே நாள்ல முடியுமா? ஆனா குட்டிமா எல்லாம் நல்லா தான் பண்ணிருக்கா. சிக்கன் பிரியாணிக்கு காயெல்லாம் ரொம்ப போட மாட்டாவதான். ஆனாலும் பரவாயில்ல, கூட பாகற்காய ஓவரா கட் பண்ணி போட்டுட்டாயிலாம், அதுல கசந்துட்டு. மத்தபடி என் தங்கச்சி பெர்ஃபெக்ட் தாண்டே. ஆமாமா, அதனால அந்த ஓட்டு ஓட்டுனியா? சாரா வீட்டுக்காரர் மட்டும் தான் போலீஸா இருந்துட்டு அப்பப்ப திருடன்னு காட்டிட்டு இருக்காரு. ஒரு தடவை என்னடானா காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிக்காரு. பாத்தியா இப்ப எவ்வளவு பெரிய திருட்டு வேலையை பாத்திருக்காருன்னு. அவங்க 2 பேரும் எப்படி இருக்கும்போது நமக்கு பாக்கிறதுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கலாம். ஆமா இருக்கும்ல. சஞ்சய், நான் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நம்ம கனிக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துடலாம். அதான் அந்த எம்மி பொண்ணால. அதடுத்து என்னாச்சு? நீங்க அதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. அது சால்வ் ஆச்சு. எப்படி? எந்த டைம்ல உனக்கு இந்த மாதிரி எல்லாம் சந்தேகம் வருது? அத பத்தி எல்லாம் அப்புறமா பேசலாம். எங்க வாரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதெல்லாம் இங்க நடக்காது பிள்ளை. ஆஹா, நாங்க நினைச்சா நடக்கும். ஏங்க முன்ன எல்லாம் பாத்தீங்களா, நீங்க என்ன லவ் பண்ணிட்டே இருந்தீங்களா? அப்ப எல்லாம் எவ்வளவு நல்லா இருந்தலாம். இப்ப கூடவே இருக்க, இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? ஆனா எனக்கெல்லாம் அப்படி தெரியவே இல்லப்பா. தெரியலையா? அடி பாவி. முன்னாடி எல்லாம் உங்க வீட்டுல இருக்கதை விட இங்க தானே இருப்பீங்க. என்னை காலேஜ்ல இருந்து கூட்டு வரது எப்போ உங்களுக்கு என் கூட இருக்கதானே பிடிக்கும். இப்ப எல்லாம் எப்ப பார்த்தாலும் துரத்திட்டே இருக்கீங்க. காலேஜுக்கு போ காலேஜுக்கு போ காலேஜுக்கு போன்னு. எங்க சுத்தினாலும் அதே இடத்துல வந்து நின்னுரு. ஆனா என்ன ஆனாலும் இன்னும் 1 வருஷத்தையும் முடிக்காம நான் விட மாட்டேன் பாத்துக்கா. அதெல்லாம் நடக்க வேண்டியது நடக்கும்போது தானே கட்டடிக்க முடியும். நினைச்சிட்டே இருமா. அப்ப எல்லாம் மனசு மாறிடுவீங்க. எப்படா அது நடக்கும்னு இருக்கு பாத்தீங்களா? ரொம்பதான் கற்பனை பண்ணிட்டு இருக்க போல. ஆமா, எப்படான்னு இருக்கு. அதெல்லாம் கடவுள் நினைக்கும் போது தானே கிடைக்கும். முந்தில நீங்க தானே இப்படி பேசிட்டே இருப்பீங்க. இப்ப உங்களை மாதிரி நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் பாத்தீங்களா? பேசாம கல்யாணம் பண்ணாம அப்படியே இருந்திருக்கலாம், அப்பதான் நல்லா இருந்து. லூசு.
அப்பெல்லாம் இங்க வந்தாதான் உன்னை பார்க்க முடியும். இப்ப அப்படி இல்ல, எப்பவும் நீ என் கூடலே இருக்க. ஆமா, எப்பவும் நான் உங்க கூடலே இருக்கேன். அதனால நீ காலேஜுக்கு அனுப்பி விட்டுருங்க. காலேஜ் போறதுக்கு என்ன மடி? எப்படியாக நீ எம்ஃபில் வரைக்கும் வந்த? அப்பெல்லாம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்து, இப்பதான் ஹவுஸ் ஒய்ஃபாவே மாறிட்டா நல்லா இருக்குமேன்னு தோணுது. இருக்கண்டி உனக்கு இருக்கான். 5 இருக்கா இல்லங்க? 5 இருக்காங்க. வினித்தும் இருக்கான். கிறிஸ்டின் மேரேஜுக்கு ஒயிட் கலர் ஃப்ராக் போடுவாங்க எல்லாம். ஆமா, அத நெட்ல இருந்து எடுத்து அனுப்பிட்டே இருக்கா. இந்த மாடல் நல்லா இருக்கா, இந்த மாடல் நல்லா இருக்கா அப்படின்னு. எதுக்கு அதை அனுப்புறான்னு தெரியல. அவங்க எல்லாம் ஹிந்து இல்ல. சும்மா பாத்துட்டு இருந்திருப்பா, பிடிச்சிருக்கான், அதனால உனக்கு அனுப்பியிருப்பா. இதுல எது நல்லா இருக்குன்னு எல்லாம் கேட்டிருக்காளே. அவங்கள இவங்கள பத்தியே பேசிட்டு இருக்க பத்தியா? கூடாலே ஒருத்தன் இருக்கேன், அவனை பத்தி பேசிடாத. கூடாலே இருக்கவங்கள பத்தி பேச முடியாது. பிறவு அவ்வளவுதான். அப்படியா? ஓய் போங்கங்க, வேற என்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணாதான் என்னவா? சுத்துதே சுத்துதே பூமி, இது போதுமாடா போதுமாடா சாமி. சுத்துதே சுத்துதே பூமி, இது போதுமாடா போதுமாடா. ஹலோ சார் சொல்லுங்க சார். தமிழ் என் ரூமுக்கு வர சொல்லுங்க. தமிழா சார்? சாரி தமிழ் மேம், உடனே வர சொல்லுங்க. எனக்கு இப்ப வெளியே போகணும். கிளாஸ்ல நின்னாங்கன்னா வேற யாரையாவது விட்டுட்டு உடனே வர சொல்லுங்க. ஓகே சார். தமிழ்னால எரிஞ்சுதான் விழுவாரு. தமிழ் மேம்ல இருந்து தமிழ்ங்கிற அளவுக்கு வந்தாச்சு. அந்த பொண்ணு மேல மட்டும் எதுக்கு கோவப்படியாருன்னே தெரிய மாட்டேங்குது. இப்ப எங்க இருக்காவன்னு நம்ம கண்டுபிடிக்கவும் முடியாது. பேசாம ஜெஸ்ஸி மேம்கிட்ட சொன்னா அவங்களே தேடி பிடிச்சு கூட்டு வந்துருவாவ. என்ன மேம், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். எனக்கா? அதுவும் இந்த ஸ்கூல்லையா? ஆமா, ஒருத்தர் உங்களை வலை போட்டு தேடிட்டு இருக்காரு. என்னையா? யாரு? நான் தங்கி இருக்க இடத்துல இருந்து யாராவது வந்திருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் தான் உங்களை தேடிட்டு இருக்காரு. எதுக்கு? அவர் கூப்பிட்ட உடனே எதுக்கு அப்படின்னு பயப்படாதுங்க. அவர் ரூமுக்கு போவீங்களா? உடனே போவீங்களா? பயமா இருக்கு. நான் போனாலே எதுனா தப்பு கண்டுபிடிப்பாரு. ஜாலியா போயிட்டு வாங்க. எது? அந்த ராவணன் ரூமுக்குள்ளாடியா? ஆமா ராவணன். எல்லாரும் சொல்றாங்கன்னு கூட நீயும் சேர்ந்துக்கா. ஏன்னா ராவணன் கிட்ட இருந்த மாதிரி இல்ல இருந்த. எல்லார்கிட்டயும் இனிமே நான் சிரிச்சு பேசிட்டு இருக்கேன். எனக்கு வேற வேலை இல்லையே. ஏதாவது திட்டினாருன்னா ஸ்பாட்ல வச்சு அழுக வந்துடும். கண்ணீர் தான் முத வருது. நான் கேக்குறேன், தப்பா நினைக்காதுங்க. அவருக்கு உங்களுக்கு முன்னமே பழக்கம் உண்டா? இல்ல மேம். ஏன் இப்படி கேட்டீங்க? இல்ல, அந்த மனுஷர் யாருக்கிட்டே மூஞ்சி கொடுத்து சிரிச்சு பேச மாட்டாருதான். ஆனா சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணாதான் அதை ஊதி பெருசாக்கி சத்தம் போடும். ஆனா உங்ககிட்ட தான் எந்த மிஸ்டேக்குமே இல்லாம சத்தம் போட்டுட்டே இருக்காரு. நானும் நினைச்சு நீங்க வந்து கொஞ்ச நாள்லயே கஷ்டப்படுறத பார்த்து இன்னமும் ஒரு ஆள் எடுத்துருவாரு அப்படின்னு. ஆனா மனுஷன் கிருங்க மாட்டேங்காரே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேம், நான் மேனேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கு. நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். அது பிறகு கூப்பிட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னமும் காணலன்னு சத்தம் போடுவாரு. இன்னைக்கு எதுனா ஃபங்க்ஷனா? அழகா வந்திருக்கீங்க எல்லாம். ஆமா, இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். ஸ்கூல் முடிஞ்சதும் வீட்டுக்கு போய் அவளையும் கூட்டிட்டு ரிசப்ஷனுக்கு போயிட்டு வரணும். எவள வீட்டுல அவன் இல்ல இருக்கணும். இவ எவ்வளவு சொல்லிட்டு இருக்கா? அவளுக்கு உங்க கூடால ஒரு சுத்தனா ஒரு ஹாப்பி தான். ஆமா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவ கூடால டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமே ஏதாவது எழுதுக்கு அப்படி இப்படின்னு இருக்குமா? அவ பாட்டுக்கு என்னையே பாத்துட்டு இருப்பா. பாவமா இருக்கான். இன்னமும் கொஞ்ச நாள் தானே, அதுக்கப்புறம் அவளும் பிஸி ஆயிருவா. அதுவும் சரிதான். யார் இந்தாவா? அவனை பத்தி மட்டும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டா போல. எப்படி ஷேர் பண்ணுவான்? நம்ம கூட பேசிட்டு இருக்கும் போதே அங்க வேற ரூட்ல போயிருந்து ஆசிரமத்துல அம்மா பேசி வச்சது நீலி கண்ணீர் படிச்சுட்டா. கடைசியா அவன் தான் வேணும்னு எழுதி வச்சுட்டும் போயாச்சு. என் 2 கண்ணால நீ அவன் கூட நின்னதை பார்த்தேன். நல்ல ஊரை சுத்திட்டு குழந்தைய கொண்டுகிட்டு வந்த. நினைச்சாலே அருவருப்பா தான் இருக்கு. சரி மேம், பாய். சார். அழகே நீ எங்கிருக்கிறாய், பலித்தால் அன்பே அங்கிருக்கிறாய். உயிரே நீ என்ன செய்கிறாய், உயிரின் உள்ளே வந்து செல்கிறாய். உன்னை தாண்டி செல்ல கொஞ்ச காலம், கொஞ்ச தூரம், கொஞ்ச நேரம் கூட என்னால் ஆகுமோ? உன்னை தேடித்தானே இந்த ஏக்கம், இந்த பாதை, இந்த பயணம், இந்த வாழ்க்கை ஆனதோ? எதுக்கு இப்படி கண்ணெடுக்காம பார்க்கணும்? என்னதான் வேற ஒருத்தன் கூடால வச்சு பேசுறதுல நீ எக்ஸ்பர்ட் இல்ல. எப்படி ஒன்னால மட்டும் முடிஞ்சது? அந்த கடவுளே வந்து நான் தப்பானவன் சொல்லியிருந்தா கூட நீ நம்பி இருக்க கூடாது. அந்த ஒரு நாள் மட்டும் அன்னைக்கு வராம இருந்திருந்தா இன்னைக்கு என் இசை அப்பா கூடால எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பா. எல்லாத்தையும் உங்க வீட்டுல உள்ளவங்க சுக்கு நூறு ஆக்கிட்டாங்க இல்ல. எப்படி தமிழ் என்னை விட்டுட்டு போத்தோன்னு உனக்கு? நீ விட்டுட்டு போன அதே இடத்துலதான் நான் இன்னமே இருக்கேன். திரும்பி ஏன்ட்டே வந்துரு தமிழ். உனக்கு நான் எந்த குறையுமே வச்சதில்ல. நான் தான் முக்கியம்னு வந்துரு தமிழ். நீ பாட்டுக்கு அவன் தான் முக்கியம்னு எழுதி வச்சுட்டு போயிட்ட. உன் பொண்டாட்டி உன்னைய விட்டுட்டு போயிட்டாலாம். நீ எல்லாம் என்ன ஆம்பளைன்னு கேட்டாங்க. அன்னைக்கு மட்டும் நீ உங்க வீட்டுல உள்ளவங்க சொன்னதை நம்பாம இருந்திருந்தேன்னா
இன்னைக்கு என் இசை என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்திருப்பா. நைட்ல எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு நீ தேவையில்லைதான், ஆனா இசைக்கு அப்பா தேவைப்படுதுல்ல. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு உண்மையெல்லாம் தெரியும் போது எங்க பின்னாடி குட்டி போட்ட பூனை மாதிரி நீ வருவ. ஆனா எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. சந்தேகம் ஒன்று ஒரு தடவை வந்துட்டுனா மறுபடியும் அந்த வாழ்க்கையை ஒட்ட வைக்கவே முடியாது. இசைக்கோ உனக்கோ உங்க 2 பேருங்க இருக்க உறவு தெரிஞ்சிட்டுனா நான் நடுவுல தடுக்கலாம் வர மாட்டேன். நீ உன் பிள்ளைய பாத்துக்கலாம், அவன் உன்கிட்ட பேசிக்கலாம். ஆனா என்னைக்குமே இனிமே உன் கூட வாழ்வேன்னு மட்டும் நீ நினைக்காத. நான் பட்ட பாடு ஒவ்வொரு இடமா மாறி மாறி எதுவுமே உனக்கு தெரியாதுல்ல. எது கலரா? நான் இவ்வளவு இறங்கி வந்ததே இசைக்காக தான். இல்லைன்னா உங்க 2 பேருக்கும் உண்மை தெரியும் போது இசையை கூட உன்னை பார்க்க விட மாட்டேன். இசையை நீதான் அப்பான்னு கண்டுபிடிச்சிட மாட்டா, ஆனா கண்டிப்பா நீ கண்டுபிடிச்சிருவேன். என்ன ஆனாலும் மொத்தமா எல்லாம் இசையை உனக்கு நான் விட்டு தர மாட்டேன். எனக்கு இருக்கிற என் இசை மட்டும்தான். தமிழ், எது கலரா? என்னாச்சு? இல்ல, கண்ணுல தூசு விழுந்துட்டு. ஆ, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஜெசி மேம் நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க, அதுவும் உடனே பார்க்கணும்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லை. மந்த் எண்டு முடிஞ்சு நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆயாச்சு. எல்லாருக்கும் சேலரி போட்டுட்டோம், உங்களுக்கு மட்டும் போடல. அதை பத்தி நீங்க கேட்கவே இல்லையா? இல்ல, எனக்கு அதை பத்தின தாட் வரவே இல்ல. எனிவே, வாழ்த்துக்கள். 1 மந்த் உங்களால முடிஞ்ச எஃபோர்ட் போட்டு சூப்பரா கிளாஸ் மூவ் பண்ணிருக்கீங்க. இந்த கவர் மார்னிங் ஈவினிங் கிளாஸுக்கான அமௌண்ட். லாஸ்ட் மந்த் சேலரி இன்னும் 1 வீக்ல உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இப்போ தானே ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஒரு சின்ன இஷ்யூ, அது முடிஞ்சதும் உங்க அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துடும். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து கரெக்டா மத்தவங்களுக்கு வர மாதிரி உங்களுக்கும் வந்துடும். சரிங்க சார்.